Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி எடுக்கலான்ட்டு நினச்சேன். சரி ஓகே, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். இன்னைக்கு காலையில் நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து தலைக்கு ஊற்றணும், அம்மா தான் ஊற்றுவாங்க. சாட்டர்டே ஆனால் அம்மா பாப்பாவுக்கு வந்து தலைக்கு ஊற்றிடுவாங்க. சரின்ட்டு இன்னைக்கு காலையில் கிளம்பி வந்துட்டேன். ஜோசப் வந்து கூட்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். சரி ஓகே, நான் சரி காலையில் லேட் ஆகிடும் வரத்துக்கு, அங்கே குளிச்சுட்டு வந்தால் லேட் ஆகிடும் அப்படின்ட்டு நான் இங்கேயே ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். சரி திடீர்னு யோசித்தேன், ஒரு வீடியோ மாதிரி டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி ஒன்று எடுத்து போடலாமே அப்படின்ட்டு யோசித்தேன். சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வரேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கான். நான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டக்கப்புறம் தான் அவனை குளிப்பாட்டணும். ஓகேவா, அவ்வளோதான். நான் போய் இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். பாய். இப்போது நான் ஃப்ரெஷ்ஷப் இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து இப்போது நெக்ஸ்ட் வந்து உடம்பு ஊற்றணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து நான் வந்திருக்கேன்ட்டு சிக்கன் எடுத்து செய்ய போகிறாங்க. ஸோ எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு அதையும் நான் காமிக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மா வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். எங்கள் அம்மா செய்கிற சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அம்மா இல்லை நிஜமாக தான், எங்கள் அம்மா செய்கிற சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் செய்ய போகிறேண்ணா, எனக்கு செய்ய தெரியாது. நல்லா சாப்பிட தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் சிக்கன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே வந்து அம்மா தான் அரைச்சி வச்சுருவாங்க. இப்போ வந்து அது காலியானதால் டக்குன்னு போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நீ செய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அம்மா என்கிட்ட. சரி ஓகே நான் செய்கிறேன். நீங்களும் பேசுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் காமெடியாக. சொல்லுங்க ஃபஸ்ட்டு பற்ற வை, அது தெரியுமா? இதெல்லாம் காமெடி எனக்கு வராதே. சரி ஃபஸ்ட்டு வந்து பற்ற வச்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதில் இருக்க தண்ணிலாம் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா கடாய் வைக்கணும். மீனை உண்மையா தூக்கி அதில் வைக்கணும். சரி இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் போகணும்ல, போயிட்டக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றுறோமா? ஆமாம். சரி ஓகே, அது இருக்க வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமா, எண்ணெய் ஊற்றணும். நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணுமா? ஃபுல்லாக ஊற்றிடுமா? போட்டா வெடிக்குமா? இல்லை வெடிக்காது. இன்னும் கொஞ்சம் போடுமா? போதும். அப்பா பயப்படுற ஒன்றும் ஆகாது, பக்கத்துலேயே இருந்து நீ தான் பயப்படுற. கையில் படுத்தும் போது தட்டியோ போட்டுரு. அது நான் நல்லா சமைப்பேன். இந்த வீடியோ எடுக்கும் போது தான் உனக்கு ஒழுங்கா காஃபியே உனக்கு போட தெரியாது. அப்படிதான் போய் சொல்லுவாங்க. எல்லாமும் அப்படிதானே டேமேஜ் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. இது வந்து மசாலா ஐட்டம் போட்டுக்காமா? போடு. போட்டாமாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. தங்கச்சி சொல்லி தருது. உப்பு போடு ஃபஸ்ட்டு. நீ ஃபஸ்ட்டு உன் வாய்க்கு உப்பு போடு. இவ்வளோ கிட்டலாம் எடுக்காத, யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி எங்கள் வீடு யாரும் பார்க்க மாட்டாங்க. கிட்ட சால்ட்டு போட்டால் தான் நல்லா வதங்க டக்கு டக்குன்னு. அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஐயோ இன்னும் கொஞ்சம் போடு. வீட்டில் நல்லா இதெல்லாம் போட கேபே பார்க்கலாம். அவன் வந்து பாட்டி வந்து கேபியை பாருமா நெக்ஸ்ட் என்ன வாங்கணும்? அப்படியே இருமா. நல்ல ஸ்டாண்ட். டாடி இப்போ
வந்தாரா சாப்பிட்றதுக்கு மதியானம் வந்தாருன்னா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பொருள் தான் சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி வாய மூடி. நெக்ஸ்ட் வந்து தக்காளி போடணும். போட்டு நல்லா வதக்கி கறியை வந்து கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவுனா அந்த ஸ்மெல் வராது. அதுக்காக தான் மஞ்சள் தூள் போட்டு கறி கழுவினோம். ஓகே, மஞ்சள் தூள் போட்டு கறியை கழுவிட்டாங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராதான். நீங்கள் என்ன பண்ணீங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? தேவையில்லாத அன்வான்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன். சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைப்போல மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். ஓகே, வீட்டு மிளகாத்தூள் எங்கள் அம்மா அரைச்ச மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். சேர்த்து விறுவிறுத்து நான் வேலை பார்க்குறேன். என் மூஞ்ச நீ நல்லா இருவோம், மூஞ்ச காமிக்கிறேன். ரிப்போர்ட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும். மிளகு தூளா? இல்லை, கருப்பு மண், சிமெண்ட்டு. பார்க்க எப்படிக்கிட்ட போகிறேன். அது சிமெண்ட்டு. இப்படிதான் சின்ன வயசில் அப்படி தானே செய்வோம். சிமெண்ட்டு எல்லாம் போட்டு கூட்டாஞ்சோறு செய்வோம். மண் இலை அதெல்லாம் வச்சு அதை செஞ்சு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொடுப்போம். அவங்களும் வந்து சும்மா சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும். அப்பயே நாங்கள் நல்லா சமைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து செகண்ட் கிளாஸ். என்னோடய கேமரா வந்து குவாலிட்டியே சரியே இல்லை. அதனால வீடியோ எடுக்கவே கடுப்பாக இருக்குது. சரி, இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு அதில் வந்து நம்ம இப்போ பாப்பாவுக்கு வந்து குளிக்க வந்து தண்ணி போட்டுடலாம். ரோட்டுக்கு வந்து தெரியுதா? எவ்வளோ நெல்லிக்காய் பாருங்க. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு 4 ஹவுஸ் ஓனர் வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த ஒற்று பொங்கல் இருக்குல்ல, அதை வச்சு கட்டி கட்டி எல்லாம் கீழே வந்துடுவோம். ஆல்ரெடி கொஞ்சம் கீழெல்லாம் ஊருக்கு. நீ எப்போ லாஸ்ட்டாக எப்போ வந்து? லாஸ்ட்டாக எப்போ வந்தேன்? 3 நாளைக்கு முன்னாடியோ 4 நாளைக்கு முன்னாடியோ வந்தேன். அப்போ போட்டு வச்சது. இப்போ அந்த ஜாரில் வந்து அப்படியே அந்த நெல்லிக்காய் உப்பெல்லாம் போட்டு அப்படியே ஊறி இருக்குது. யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் பிடிக்கும்ட்டு கமெண்ட் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த நெல்லிக்காவை காமிக்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன். கண்ணு வச்சா கண்ணு வைக்க ஒன்றும் இல்லைங்க. நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டு அப்படி சொன்னீங்க. சரி, ஆசைக்கு பெரிய மனுஷன் வந்துருக்காரு. கேபி பட்டு கேபி பட்டு. ஆக்சுவலி இதில் என்ன ஒரு
அருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்கும். இதில் வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை குடித்தோன்னா ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாசனை சூப்பராக இருக்கும். கை வைக்கக்கூடாதுங்க, ஸ்பூன் அபிப்பட்டு எங்கே கோடு மாதிரி இது இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. அதுவும் வந்து இது 3-4 நாள் அப்படியே அதுலேயே இதுவாகிருக்கு, ஊறி இருக்கு. அவ்வளோ சாலைன்னா உன் வேணுமா கேவி? செம்மையாக அது வந்து நான் இதில் இருக்க தண்ணியை குடிக்க போகிறேன். அதுதான் செம்ம டேஸ்ட். என்ன வேணுமா உனக்கு? வேணுமா? அம்மா நான் இதுல இருந்து டக்குனு பார்க்கறதுக்குள்ள கை வச்சாங்க. ஐயோ யாரும் கழுவி ஊத்தாதீங்க, எனக்கு தெரியல. அவன் கை வச்சுது. நான் வந்து குடிக்க போறேன். கொஞ்சம் போடுடி, எல்லாமே வாயில கொட்டிக்க போகுது. இவன் என்னடி சிச்சுனுங்கிறான். பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து எவ்வளோ நிமிஷம் போகும்னு எனக்கு தெரியல. போர் அடிக்கலாம் எனக்கு. ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து டே இன் மை லைஃப் எடுக்கிறது. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் டே இன் மை லைஃப் எடுக்கிறது. அதனால் எவ்வளோ நிமிஷம் வீடியோ போகும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து டே இன் மை லைஃப் வந்து வீடியோ வந்து போடுறேன் திருப்பி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கேபி குளிக்கணும். அவனை காமிக்கிறேன். அவன் குளிக்கும் போது வீடியோ எடுக்கிறேன்.